அப்பாடா, இப்பதான் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன மறுபடியும் சவுண்ட் கேக்குது? சாமி, அப்பா கூட வேலை பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சாலும் அசிங்கமா போயிடும். கவனமா மெயின்டைன் பண்ணு பிரபாகர். மூணு நாலு ஒண்ணுமே புரியலையே. முடியலடா சாமி. சார், என்ன சார் ஆச்சு? நேர கை தாங்கலாம் கூட்டு போய் சேர்ல உட்காரவை. சரி சார், பார்த்து சார். என்ன சார் ஆச்சு? ஒண்ணு முடியல. சார், என்ன சார் ஆச்சு? ஏப்பா, அந்த அழகு இப்ப என்னத்தை கொடுத்தாம்னு தெரியல. வடை திறந்த வெள்ள மாதிரி நிக்காம அந்த அழகு போய் கொடுத்த ரோஸ் மில்க்கும் வடையும் கெட்டு போயிருக்குமாயா. சாப்பிட்டதுல இருந்து போய்கிட்டே இருக்கையா, முடியலையா சார்? முடியல. நாங்களும் அதை தானே சாப்பிட்டோம், எங்களுக்கு ஒன்னாகலையே சார். நீங்க வீட்டுல சாப்பிட்டது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒத்துக்கல. வீட்டுல பொண்டாட்டியோட சண்டையா, வரும்போது ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்ட்டா. அதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், வாயை திறக்காதீங்கன்னு. நீங்க திறந்தீங்க, நிக்காம போய்கிட்டு இருக்கு. யோ, வாயை திறக்காதன்னு சொன்னேன், பின்னால திறந்து போகும்னு சொல்லவே இல்லையா சார்? நடந்தது நடந்து போச்சு. யோ, நடந்து எங்கயா போக முடியுது? தவந்துலாயா போக வேண்டியதா இருக்கு. என்னமோ போங்க, இப்ப அதை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு பாப்போம். ஆமையா, கான்ஃபரன்ஸ் கூட்டத்தை கூட்டி எல்லாத்தையும் ஐடியா கேள்வி சொல்லுவாங்க. சூப்பர் ஐடியா சார். அறிவு இருக்கா உனக்கு? எல்லா போயிட்டு ஐடியா கேட்டா என் மானம் மரியாதை கௌரவம் என்னையா ஆகுறது? இந்த ஆபீஸ்ல உள்ள யாருக்கும் தெரியாம என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சிரு. ஆஸ்பத்திரி போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறேன். கௌரவம் பேர் எவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணாலும் முடியலடா சாமி, முடியல. ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, ஆபீசர் எங்கே வெளியில போற மாதிரி இருக்கு மாமா. சார், சார், சார். என்னடே ராசாத்திங்க, நீனு இவர் கரெக்டா வெளியில போகும்போது வந்துட்டாங்க. மடைக்கு இப்படியே வாபஸ் வாங்கிருமோ? மாப்ள, தப்பா கணக்கு போடாத. டேய், ஐயோ, இவரு நிலைமை தெரியாம இந்த நேரத்துல இந்த அம்மா வேற.
காட்டார அணை போட்டுலாம் தடுக்க முடியாது, அது உடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். சார் ஏமா ஒரு அவசரமான வேலை, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல போய் கொஞ்சம் அமர ஓய்வு எடுத்துட்டு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வந்துடுறேம்மா. கண்டிப்பா வந்துருவேன். ட்ரெயின் சீக்கிரம் போயா. சார் நில்லுங்க சார். வந்துடுறேம்மா, சார் ஒரு 5 நிமிஷம் இருங்க சார். டேய் நீ சொன்ன மாதிரியே ஒட்டச்சுக்கிட்டு போயிட்டாரேடா. அடேங்கப்பா, இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ன? டேய் ஏன்டா இவங்க ஆபீஸ்க்குள்ள போறாங்க? சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அவசரமா கிளம்பி போறாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, அவர் வயித்துல கொஞ்சம் பிரச்சனை, அதனால ஆஸ்பத்திரி போயிருக்காரு, போயிட்டு வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. சத்தி 5 நிமிஷம் முன்னாடி வந்து நம்ம வாபஸ் வாங்கிருக்கலாம். இப்படி மிஸ் ஆயிடுச்சே. அவருக்கு இருந்த நிலைமைக்கு ஆளே மிஸ் ஆயிருப்பாரு. சரிம்மா, நீங்க இப்ப போயிட்டு 2 மணிக்கு வாங்க. என்ன மாமா தடங்களா வந்துட்டே இருக்கு? விடுறா சத்தி, அதான் 2 மணிக்கு ஆபீசர் வந்துருவார்ல, அப்ப பாத்துக்கலாம். வாப்பலாம். வாங்க. டேய் புறப்பட்டாங்கடா. நகர்றாங்க. டேய் கார் கிட்ட தான்டா போறாங்க. அப்பாடா ஏறிட்டாங்கடா. ஒரு வழியா ராசாத்திய நாமினேஷன் வாபஸ் வாங்க விடாம தடுத்து நிறுத்திட்டோம். டேய் கதிரி, நம்ம போதைக்கு அந்த ஆபீசர் ஊர்காவாயிட்டாரா. இந்நேரம் அந்த மனுஷனுக்கு பாதி குடல் குந்தாணி எல்லாம் இங்கேயே வெளியே போயிருக்குண்டா. எனக்கு அந்த ஆபீசர் நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஏன் உனக்கு இல்லையா? டேய் எனக்கு அந்த ஆளை நினைக்கும் போது பாவமா தான்டா இருந்தது. எப்ப தெரியுமா? டேய் தம்பி, நீ பாக்குறதெல்லாம் பார்த்தா என்ன இன்னொரு ரோஸ் மில்க் குடுக்க சொல்லுவ போல இருக்கேன்னு பாரு. ஆடே தலைய வந்து வெட்டுன்னு சொல்லும் போது எனக்கு பாவமா தான்டா இருந்துச்சு. சரி என்னாச்சு மாமா? அங்க பாரு, அழகரும் கதிரும் ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு இங்க என்ன வேலை? அதனால கிளம்பலாம். டேய் வண்டி போகலடா. டேய் எங்க மாமா யாரையுமே காணோம்? அந்த கார் பின்னாடி தான் இருக்கானுங்க. வா. டேய் யாரு? மாப்பிள்ள இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் எதுக்கிட்ட இப்ப ஓடுறீங்க? அது நாங்க எங்க ஓடணும்? என்னடா காலையில வாக்கிங் போல, அதனாலதான் அப்படியே சும்மா வாக்கிங் போலாமேன்னு வந்தோம். வேற ஒண்ணு இல்ல. சரியா? நம்பலையா? நீங்க கொடுத்த சமோசாவும் போண்டாவும் சூப்பர். அதுலயும் ரோஸ் மில்க் ஹைலைட். கலக்கிட்டீங்க. வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ முறைக்கிறானே. ஏண்டா டேய், உனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையாடா? அப்ப இதெல்லாம் அழகோட வேலையா? ராசாத்திய வாபஸ் வாங்கிடாம தடுக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். நம்ம தானு கன்ஃபார்ம் பண்ணிட்டானோ? என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல இவங்க 2 பேரையும் இங்கேயே அடிக்கலாமா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தோக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆபீசர் தலை தெறிக்க ஓட காரணம் நீங்க தானா? இல்லடா அப்படி பண்ணிட்டு இருக்கானே, ஏன்னா நீங்களும் இப்படி பண்றீங்க? ஐயோ மாமா, முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க மாமா. என்னென்ன? இல்ல ராசாத்தி, ஆபீசர் ஹாஸ்பிடலுக்கு போனார்ல, அதுக்கு முழுக்க காரணம் இவன் தான். இவனுக்கு தான் ஏதோ கலக்கி கொடுத்துருக்கானுங்க. அண்ணே, மாமா சொல்றது உண்மையா? அது இவன் முழிக்கும் போதே தெரியல இவன் தான் பண்ணிருப்பானு. ஏன பெரியத்தைய பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்ணலாமா? இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏண்டா டேய், பெரியமாவுக்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையால தான் நாங்க நாமினேஷனை வாபஸ் வாங்கலாம்னு பார்த்தா, நீ பண்ற முட்டாள்தனத்தால ராசாத்தி மேலும் பிரச்சனையில மாட்டிப்பா போல இருக்கு. யாரா பிரச்சனையில மாட்டி விட பாக்குறா?
நீ தானடா சும்மா இருந்த ராசாத்திய சேர்மன் ஆகணும்னு சொன்ன. கடைசியில உங்க பெரியம்மா நிக்கிறாங்கன்னு உடனே அவளை வாபஸ் வாங்க சொல்றது நீதான்டா. நீதான் பிரச்சனை பண்ற. இங்க பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். என் தங்கச்சி நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அண்ணே, நீங்க என்ன பண்ணாலும் வாபஸ் வாங்குறத தடுக்க முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க இங்கேயே 2 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து வாபஸ் வாங்கிட்டு தான் வருவோம். வாங்க மாமா. கேட்டல உன் தங்கச்சி சொன்னத, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ கண்மணி, கண்மணி மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாப்பிள்ள. கண்மணி. கண்மணி, ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர்மா கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்கம்மா. ஐயோ அக்கா, அது டாக்டர் இல்ல நர்ஸம்மா. ஐயோ டாக்டர் யாரு நர்ஸ் யாருன்னே தெரியலையே மாப்பிள்ள. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. நீங்க போய் அட்மிஷன் போட்டுட்டு வாங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்துருவாங்க. சரிங்க வாங்க வாங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா. கண்மணி, கண்மணி, என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ கண்மணி, கண்மணி எந்திரடி, எந்திரி. மெதுவா பாத்து. ஒண்ணு இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஹே கண்மணி, போயிட்டாடி அவ. எந்திரி. மா, என்னடி? டாக்டர் வந்து செக் பண்ணா எனக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா ஆமால, நம்ம எப்படியாவது 2-3 மணி நேரமாவது இங்க தாக்கு பிடிக்கணும். அங்க நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுற வரைக்கும் நம்ம இங்கதான் இருந்தாகணும். புரியுதா? சரி, நான் வேணா டாக்டர் பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன். சரியா? இரு. எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எங்க பார்த்தாலும் நர்ஸாவே இருக்கிறாங்க, டாக்டரை காணவே இல்லையே. எங்க இருப்பாங்க? எங்க டாக்டர்மா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வந்துட்டேன். டாக்டர்மா. எஸ், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, என் பொண்ணு மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவளை செக் பண்ணி இது உண்மையான மயக்கம் தானே நீங்க போய் சொல்லணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ப்ளீஸ் டாக்டர்மா, இது குடும்ப பிரச்சனை. நீங்க இப்படி சொல்லலன்னா என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். ப்ளீஸ்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ப்ளீஸ்மா. சரி, உங்களுக்கு புண்ணியமா போகும். வாங்கம்மா, வாங்கம்மா. பேஷண்ட பார்க்கணும். டிஸ்டர்ப் பண்ணாம அந்த பக்கம் போங்க. சரிங்கம்மா. வாங்க மாப்பிள்ள, நான் தான் டாக்டர் கையோட கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் அட்மிஷன் போட்டாச்சு. இருக்கட்டும். லேடி பேஷண்ட செக் பண்ணும்போது ஜென்ஸ் வெளியே இருக்கணும். போய் வெளியே போயிருங்க. சரிங்க டாக்டர். சும்மா மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறான்னு தான் நானே சொல்லிட்டேனே. இவன் என்னத்துக்கு சீனை போடுறா? டாக்டர்மா, சும்மா மயக்கம் வந்த மாதிரி தான் நடிக்கிறா. நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, அப்புறம் எதுக்கு இந்த பிரஷர் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு? என்ன டாக்டர் ஒரு மார்க்கமா இருக்கு, பேச்சு நடத்த ஒண்ணுமே சரியில்லையே.
என்ன இது? இரு இரு. டாக்டர் டாக்டர் இத வந்து கையில தானே கட்டுவாங்க, நீங்க கால்ல கட்டுறீங்க. நீ டாக்டரா நான் டாக்டரா? நீங்கதான் நீங்கதான். நீ எம்பிபிஎஸ் படிச்சியா இல்ல நான் எம்பிபிஎஸ் படிச்சேனா? நீங்க தான் படிச்சீங்க, நீங்க தான் படிச்சீங்க. அப்ப வாயை மூடிட்டு பேசாம இரு. கல்யாண பொண்ணுக்கு கால் கட்டு போடலனா இப்படிதான், புரியுதா? கால்ல கட்டி பிரஷர் பார்க்கணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கால் கட்டா? இத பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. என்ன போல? இருக்குது. பாத்தியா, கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் உன் பொண்ணுக்கு அசைவே தெரியுது. இதுக்குதான் கால் கட்டு போடணும்ன்றது. கால் இறுகி வலிக்குது. இந்த அம்மா என்ன சொல்லி டாக்டர் கூட்டிட்டு வந்ததோ தெரியல. எதுக்கு இப்படி பாக்குறா? இப்ப பாரு. பாத்தியா, உன் பொண்ணுக்கு மயக்க தெரிஞ்சிருச்சு. பாத்துட்டு இருக்க. இவ என்ன டாக்டர்? என்ன டாக்டர் லூசு மாதிரி நடந்துக்கிறீங்க? ஏய், என்ன பார்த்தா லூசுங்கற? இப்போ என்ன பண்ற பாரு. என்னைய லூசுங்கற? ஓடாத. நில்லு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய், நில்லு. எனக்கு பாருங்க. ஓடாத. ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? கட்டி கீழ போடுங்க. உங்க மேலே குத்திக்க போறீங்க. சொன்னா கேளுங்க டாக்டர். லூசு. லூசு. சொன்னா கேளுங்க. ஏய், யார் இவங்க? லூசு. விடு. உள்ள வந்தாங்க. ஐயோ வாங்க வாங்க வாங்க. யோ எங்கள தேடி பார்த்தா இங்க இருக்கியா? கூட்டி போங்க வெளிய. என்னது? ஆண்டறல. போடா. ஏய் அவன் லூசுங்கற. இது ஒரு பைத்தியம். இங்க வந்து மாட்டிச்சு. பைத்தியமா? வெளிய விட்டா இப்பதான் பண்ணுவா. யாரா பைத்தியம்? நீதான் பைத்தியம். லூசு. லூசு பயலுகளா. கொஞ்ச நேரத்துல குத்தி இருக்குமே. பைத்தியமா? ஏய் ஆமா. சொன்னா கேட்க மாட்டே. ஏய், ஆண்டறல. கட்டி போட்டா சரி. வா. பைத்தியமா? என்னம்மா நீ எந்த மாதிரி ஆளை கூட்டிட்டு வந்திருக்க? கொஞ்ச நேரத்துல அவ என்ன கொன்னே போட்டிருப்பா. ஆமாண்டே. சரி விடு கண்மணி. எப்படியோ உனக்கு மயக்க சரியா போச்சுல்ல? ஆஹா, மறுபடியும் நம்ம பொண்ணு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏய் கண்மணி. கண்மணி. ஏய் என்னாச்சு? அத அப்படியே மேல வைங்க. கண்மணி. ஏய் கண்மணி. என்னாச்சு? கண்மணி. கண்மணி. ஏய் கண்மணி. எழுந்துமா. டாக்டர் என்னாச்சு? பேஷண்ட் இவங்க தானே, நீங்க எதுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் அவங்கதான். ஆனா நீங்க டாக்டரா இல்ல பைத்தியமா? உண்மைய சொல்லுங்க. லூசாமானி, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆஹா, இதுதான் உண்மையான டாக்டர் போல இருக்கு. சரி டாக்டர், நீங்க பாருங்க. கொஞ்சம் விலகுங்க. உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே சரியா போயிடும். வேணும்னா ஒரு ட்ரிப்ஸ் வேணா ஏத்த சொல்றேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரியா? சரி டாக்டர். ட்ரிப்ஸ் ரெடி பண்ணுங்க சிஸ்டர். சரியா டாக்டர்? கண்மணி. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாடுங்க சார். ஒரு சின்ன ஹெல்ப் சார், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் சார். சார் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது சார், நான் உடனே போகணும் சார்.
கொஞ்சம் அந்த லட்சுமி ஹாஸ்பிட்டல் ஏறி இறக்கி விட்டுங்க சார். சார் சார் உயிர் பிரச்சனை சார், அர்ஜென்ட்டா பிளட் கொடுக்கணும் சார், ப்ளீஸ் சார். பணம் வேற கொண்டு போறோம் சார். சரி ஏறுங்க. சரிங்க சார். போலாம் சார். ஆமா உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அவன் வண்டியில போய்கிட்டு லாரிக்கார மோதிட்டான் சார். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு சார், அதான் பிளட் கொடுக்க போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி. ஏய் சங்க அறுத்துருவா, வண்டி நிறுத்து. யோ என்னையா பண்ற? ஏய் பேக்க குடுறா. பேக்லாம் தர முடியாது, அதுல ஆபீஸ் பணம் இருக்கு. தாராங்கற. ஏய் குடுக்க போறீங்க.